தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த போன்சாய் பத்தி தான் பார்க்க போறோம். நெறைய பேத்துக்கு போன்சாய் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா இருக்கும். இந்த போன்சாய் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஒரு நாள் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஒரு சின்ன குச்சி வெறும் இந்த இந்த நடுவுல இருக்க ஸ்டெம் மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டிருந்தாங்க. இது யூகேல ஒரு ஷ்ரப் பிளான்ட், அதாவது பாதை ஓரத்தில ஒரு வேலி மாதிரி பிளான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ற ஒரு ஷ்ரப் பிளான்ட். ஹெட்ஜ் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க. ஸோ அந்த மாதிரி பிளான்ட் தான் இது. ட்ரிம் பண்ணிட்டு அந்த தூக்கி போட்டிருக்க கட்டைய எடுத்துட்டு வச்சேன் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. நான் இதில அட்டாச் பண்றேன் பாருங்க ஃபோட்டோ. இந்த மாரி தான் நான் எடுத்துட்டு வச்சிருந்தேன். ஸோ இத நான் பெரிய பாட்ல தான் வச்சிருந்தேன். இப்ப தான் இப்போ ஜஸ்ட் நேத்து தான் இந்த பாட்ல நான் மாத்தி வச்சிருக்கேன். சின்ன பாட்ல போன்சாய் மாதிரி லுக்குக்காக. ஸோ போன்சாய் ஒரு ஆர்ட் ஃபார்ம். எப்படி நீங்க டான்ஸ் ஆடுறது, பெயிண்டிங் பண்றது, பாட்டு பாடுறதுலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்ல. நெறைய வகைகள் இருக்கு அதுல. ஸோ அந்த மாதிரி போன்சாய்லயும் நெறைய வகைகள் இருக்கு. இந்த பிரான்ச்சஸ போன்சாய் டெர்ம்ல ராமிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 2 பேட் செட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ராமிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பிரான்ச்சஸ்ல இருந்து நெறைய பிரான்ச்சஸ் வருது இல்லையா? அதுதான் ராமிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மரத்தில ந இயற்கையில மரத்தில அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே பிரான்ச் மட்டும் இருக்காது. ஒரு பிரான்ச்ல இருந்து செகண்டரி, டெர்ஷியரி அந்த மாதிரி பிரைமரி பிரான்ச்சஸ்ல நெறைய பிரான்ச்சஸ் வரும். அதுதான் நம்ம போன்சாய்ல பண்ணக்கூடிய ஒரு அல்டிமேட் கோல். ஸோ நம்ம ஒரு போன்சாய் ட்ரீ அப்படி இருக்கு அப்படின்னா, அதில இந்த மாதிரி ராமிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு அதோட ஓவரால் ஸ்கேல். ஸோ யூசுவலா போன்சாய் ட்ரையாங்கிள் ஷேப்ல பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்படியேவும் விடலாம். பட் ஆனா எனக்கு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, ஒரு ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சர்டைன் வே தான் இருக்குன்னு இல்ல. நெறைய வே இருக்கு. பட் ஓவராலா நம்ம அத பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும். இப்போ ஒரு பெயிண்டிங் அப்படின்னா இந்த விதத்தில தான் நீங்க பண்ணணும்னு இல்ல. அதில நெறைய ஃபார்ம் இருக்கு. கோடு போடலாம், பெயிண்ட் எடுத்து அடிக்கலாம், பென்சில் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நெறைய வகைகள் இருக்கு, விதங்கள் இருக்கு. ஆனா ஓவராலா அந்த பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஓவராலா பியூட்டிஃபுல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இதுலயும் நெறைய வகைகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் வே தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இத நீங்க ஒருத்தவங்க எப்படி கத்துக்கலாம் அப்படின்னா, நெறைய ட்ரீஸ் வச்சு ட்ரை பண்ணணும். நம்ம நேட்டிவ் ட்ரீஸ், அதுக்கப்புறம் ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி ஷ்ரப் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் வச்சு நம்ப நெறைய ட்ரை பண்ணும்போது தான் நம்ம கத்துக்க முடியும். எப்படி பெயிண்டிங் சின்ன குழந்தை எப்படி ஒரு கிரையான்ஸ் வச்சு அடிச்சு பழகும். அதுக்கப்புறமேட்டு பெயிண்டிங் வச்சு கத்துக்கும். வாட்டர் கலர் வச்சு கத்துக்கும். ஆயில் பெயிண்டிங் வச்சு கத்துக்கும். அந்த மாதிரி இதுலயும் நெறைய விதங்கள் இருக்கு. நம்ம அந்த மாதிரி கத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பேட் நான் இங்க 2 பேட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர்ல ஆம் அந்த டாப்ல இந்த இடத்துல இன்னொரு பேட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்க 2 பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ அந்த 2 பிரான்ச்சஸ்ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி, ஆம் இந்த இடத்துல ஒரு பேடும், இங்க கீழ இப்போ இருக்க ஒரு பேட், அதுக்கப்புறம் இப்போ இருக்க இந்த ஒரு பேட். ஸோ 3 பேடும் வச்சுட்டு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஓவராலா கொண்டு வரலாம். இல்ல இப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும், இப்படியே வச்சு அந்த ராமிஃபிகேஷன் மட்டும் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த பேட இன்னும் நெறைய மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஒரு மெச்சூர் ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, இந்த சென்ட்ரல் ட்ரங்க் ஒரு எஸ் ஷேப்ல இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்ல இந்த இடத்துல புரோக்கனா இருக்கு பார்த்தீங்களா? இது நமக்கு ஒரு மெச்சூர் லுக் கிடைக்கும். அந்த ஃபாரஸ்ட்லலாம் சில மரங்கள் பாதி டெட் ஆகி பாதி வளர்ந்து அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அதுதான் நான் இந்த ஸ்டிக் கீழ கடந்தப்போ நான் பார்த்தப்பயே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு நட்டு வச்சேன். காட்ஸ் கிரேஸ் இது நல்லா வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் கட்டிங் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு நட்டு வைக்கும்போது, நார்மலா நம்ம நட்டு வைக்கிறத விட அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம நட்டு வைக்கணும். என்னோட ஓல்டு வீடியோஸ்ல ரூவஸ் டைஃபினா அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட் எப்படி நம்ம அப்லோட் பண்ணி எடுத்துட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதில நம்ம பண்ற காமன் மிஸ்டேக்ஸ்லாம் அதில நான் கரெக்ட் பண்ணியிருப்பேன். எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சில பேர் புடிங்கிட்டு அப்படியே ஏதோ ஒரு மண்ணுல நட்டு வெயில்ல வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. அதேமாதிரி தண்ணி கொஞ்சமா ஊத்திட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னா புதுசா ஒரு இடத்துல அப்லோட் பண்ணிட்டு வைக்கிற செடி சரியா வளராது. ஸோ அதெல்லாமே நீங்க கரெக்ட்டா பார்த்து பண்ணணும். ஸோ அந்த அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நான் அப்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்த செடிகளும் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அத கண்டிப்பா நீங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு போன்சாய்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, யூடியூப்ல நெறைய காணொளிகள் இருக்கு, வீடியோஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா பார்த்து கத்துக்கலாம். ஸோ நான் சில ஒர்க் ஷாப்ஸ் போயிருக்கேன். பட் ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நெறைய அதுல அனுபவங்கள் கிடைக்கும். நீங்க விதவிதமான செடிகள் உருவாக்கலாம். இன்னொரு வீடியோல நான் சாரி இந்த வீடியோலயே எண்டுல நான் என்கிட்ட இருக்க போன்சாய்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன். ஸோ அது எல்லாமே நான் ஸ்க்ராட்ச்ல இருந்து, அதாவது சின்ன பிளான்ட்ல இருந்து நான் ட்ரை பண்ணது தான். அது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஸோ இது கூட ஒரு போன்சாய் தான். இது சிக்கமோர் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே யூகேல. இந்த ட்ரீ நிறைய இடத்துல முளைச்சிருக்கும். அதே மாதிரி தான் என்னோட கார்டன்லேயும் சீடு அதுவாக விழுந்து முளைச்சிருந்தது ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி. சின்ன செடியாக இருந்தது. அதை எடுத்து நான் இந்த மாதிரி ஒயரிங் பண்ணி இந்த மாதிரி மாற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த ஒயரிங் பண்ணதோடைய அந்த அச்செல்லாம் கூட தெரியும். ஸோ இது ஒரு வியர்ட் ஷேப்பாக இருக்கும். ஸோ
இதோட ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, இந்த செடிக்கு வந்து இலைகள் வந்து பெருசாக இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து இதை கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இவென்ச்சுவலாக வந்து ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த லீஃபோட சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணும்போது இந்த இடத்துல கட் பண்ணோம். இங்கே கட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இங்கேருந்து பிரான்ச்சஸ் வரும். அதுக்கப்புறம் திரும்பியும் அதை கட் பண்ணணும். அப்புறம் அது வந்து 2 பிரான்ச்சஸாக டிவைட் ஆகும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிரைமரி பிரான்ச். இதை இங்கே கட் பண்ணியிருக்கிறதுனால இது 2 பிரான்ச்சும் வந்து டிவைட் ஆயிருக்கு. அதே மாதிரி இதை கட் பண்ணும்போது இங்கே 2 பிரான்ச் வரும். இதை கட் பண்ணும்போது இங்கேயும் 2 பிரான்ச் வரும். கரெக்டாக அந்த நோட் கிட்ட வந்து கட் பண்ணணும். அந்த 2 பிரான்ச்சும் வந்து இந்த மாதிரி வளர்ந்து வரும்போது அதை திரும்பியும் கட் பண்ணும்போது இன்னும் 2 பிரான்ச் வரும். அந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் வந்துட்டு அந்த ஒரு பேட் ஃபார்ம் வரும். அந்த ராமிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃபார்ம் வரும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து ட்ரீ வந்து நேச்சரில் வந்து இயற்கையில் எப்படி வந்து ட்ரீ மெச்சூர்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அதை பண்ணணும். இது வந்து இப்போ தான் இங்கே ஸ்ப்ரிங் தொடங்கியிருக்கு. ஸ்ப்ரிங் தொடங்கினதுனால நான் வந்து எதுவும் பண்ணாமல் இருக்கேன். இனிமேல் தான் இது பண்ணணும். இது வந்து ஒரு செடி. இன்னும் என்னோடய கார்டனில் வந்து அங்கங்கே நிறையா செடிகள் இருக்கும். நான் அது எல்லாமே காமிக்கிறேன். இது வந்துட்டு என்னோட ரொம்ப ஃபேவரட்டான செடி. எப்போவுமே போன்சாய் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஐ லெவலில் வச்சு தான் பார்க்கணும். இப்படி மேலே வச்சோ இல்லை இப்படி அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ட்ரீயோட ப்ரொஃபைல் வந்து நல்லா தெரியும். இன்னொன்று ஒரு பிளெயின் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா என்ஹான்ஸ்டாக தெரியும். ஸோ இது வந்துட்டு நான் ஆல்ரெடி போன்சாய் பாட்டில் தான் வச்சுருக்கேன். இது வந்து லார்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீ. இந்த பிளான்ட் வந்துட்டு நான் ஒரு சின்ன சாப்ளிங்காக ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து ஒயரிங்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்கேன். என்னோட பெஸ்ட்டு நான் பண்ணதுலேயே பெஸ்ட்டு ட்ரீ அப்படின்னு இதை வந்து சொல்லலாம். யூகேல பொறுத்த வரைக்கும். இந்தியாவில் நிறையா பண்ணியிருக்கேன், யூகேல சொல்கிறேன். ஸோ நான் யூகே வந்து ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ வந்து செகண்ட் இயரில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் நல்லா சூப்பராக வச்சிட்ருக்கேன். ஸோ இதோடைய ஷேப் கூட நல்லா அழகாக இருக்கும். இது ஆல்ரெடி நான் வந்து போன்சாய் பாட்டில் மாற்றி வச்சிட்டேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த சைஸே வந்து எனக்கு போதும். இதுக்கு மேலே இது வந்து ரொம்ப பெருசாக வளர வேண்டாம். கரெக்டாக இதோட ப்ரொஃபைல் வந்து அழகாக ஸ்கேல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்குது. ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து ஓவராலாக அதோடைய ஷேப் தான் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து அப்படியே இந்த பாட்டிலே விட்டுற போகிறேன். அப்பப்போ வந்துட்டு நான் இதுக்கு ஃபர்டிலைசர் மட்டும் கொடுத்துட்ருப்பேன். ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து போன் மீல் மன்யூர் வந்து போட்டிருக்கேன். இன்னும் திருப்பி ஃபர்டிலைசர்ஸ் வந்து திரும்ப போடணும் ஃப்யூச்சரில். இப்போ தான் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து நிறையா ஸ்ப்ரவுட்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து பார்க்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு மேப்பிள் போன்சாய். இது ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லலாம் வந்து இதை போட்டிருப்பேன். ஆனால் திடீர்னு வந்து லாஸ்ட் இயருக்கும் ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு வின்டரில் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. இங்கே வந்து யூகேயில் வந்து வின்டரில் வந்து சம்டைம்ஸ் வந்து மைனஸில் அந்த மாதிரிலாம் போகும். சம்டைம்ஸ் இல்லை, நிறைய டைம் போகும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ரொம்ப டெண்டராக இருக்க ட்ரீஸ்லாம் வந்து எடுத்து ரொம்ப ப்ரொடெக்டடான ஒரு ஸ்பேஸில் வைக்கணும். நான் ப்ரொடெக்டடான ஸ்பேஸில் தான் வச்சுருந்தேன். பட் ஸ்டில் இருந்தாலும் வந்துட்டு அது ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சைடில் இருக்க பாதி பிரான்ச்சஸ் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து இந்த சைடு மட்டும்தான் இருக்குது. இதையாச்சும் நான் பத்திரப்படுத்தி வைக்கணும். பத்திரப்படுத்தி வச்சு வெறும் இந்த சைடு இருக்க பிரான்ச்சஸ் மட்டும் வச்சுட்டு அந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணிடலான்னு இருக்கேன் ஃப்யூச்சரில். எப்படி ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லோனிசரா. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, அந்த லோனிசரா தான். ஸோ நீங்கள் யூகேல இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு ஈஸியான ஒரு போன்சாய் மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் க்ரோ ஆகணும், எல்லா சீசன்லேயும் க்ரோ ஆகணும், எவர் க்ரீனாக இருக்கணும் அப்படின்னா இந்த லோனிசரா வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து நீங்கள் சும்மா ரோட்டில் போகும்போது நிறைய இடத்துல வந்து இது வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்டெம் இந்த மாதிரி ஒரு பிரான்ச் வந்து கட் பண்ணிட்டு வந்து நார்மல் கம்போஸ்ட்டில் நீங்கள் வந்து சும்மா ஊனி வச்சிங்கனாலே போதும், அழகாக வந்துடும். ஸோ இதுவும் வந்துட்டு இப்போ தான் நான் பண்ணிருக்கேன். ஸோ அதனால் இது ப்ராப்பராக வந்து போன்சாய் லுக்கில் இருக்காது. பட் ஆனால் இது வந்து போன்சாய் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். போன்சாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து சக்சீட் ஆக முடியும். எனக்கு பொறுமையே இல்லை, பேஷன்ஸே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். அது கடையில் வந்துட்டு போன்சாய் விற்பாங்க, அதே வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பிளான்ட் வளர்க்குறது பிடிக்கும், இந்த மாதிரி போன்சாயெலாம் வந்து நானே ட்ரை பண்ணணும் அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர்த்துக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறமேட்டு அது ரொம்ப நாள் ஆகுறதுனால அப்படியே பாதியிலே விட்டுருவாங்க. அந்த ப்ராசஸ் வந்து இது பண்ண மாட்டாங்க. இது வந்துட்டு ஒரு கேஸ்கேட் போன்சாய். ஸோ இந்த கேஸ்கேட் வந்துட்டு லார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, இந்த பிளான்ட்டோடைய ஸ்பீஷிஸ் நேம் வந்து லார்ச் ட்ரீ. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு சின்ன சாப்ளிங்காக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அப்ரைட்டாக இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி கேஸ்கேடிங்காக இருக்கிறது.
கேஸ்கேடிங்கான ஒரு ஸ்டைலில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி கீழால் வர்ற மாதிரி இருக்கும். மலைகளில் இந்த கிளிஃப்ஸ்லாம் வந்துட்டு செடி மரம் வந்து அப்படியே கீழே தொங்கி வளர்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டைலில் தான் வந்து நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. ஒரு 2 இயர்ஸ் ஆகுது இதுக்கு. ஸோ பாப்பா ஃபியூச்சரில் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ஒயரிங்லாம் பண்ணி கரெக்டாக அந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து கரெக்டாக அந்தந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம். ஸோ ஏன் இந்த மாதிரி ஒயரிங் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பரான அந்த ப்ரொஃபைல் வரதுக்காக தான் ஒயரிங் பண்ணுறோம். ஒரு 1 இயர்க்கு வந்து அந்த ஒயரிங் வந்து செட் ஆகிடும். அந்த பிரான்ச்சஸ் வந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒயரிங் வந்து எடுத்துடலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒயரிங் வந்து ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் அந்த மார்க்கிங் வந்து அந்த பிரான்ச்சஸில் வந்து வரும். அது கூட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மெச்சூர் லுக் வந்துட்டு நமக்கு அந்த பிளான்ட்டில் வந்து கொடுக்கும். ஸோ சம்டைம்ஸ் அதை வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகிற வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ரொம்ப லேட்டாக வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒயர் வந்து உள்ளே போய் அதுக்கு மேலே வந்து அந்த பிரான்ச்சஸ் வந்து அப்படியே மூட ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நம்ம போகக்கூடாது. பிகாஸ் அதுக்கப்புறம் அந்த ஒயரை வந்து கழட்டவே முடியாது. அதனால அப்புறம் என்னுடைய கலெக்ஷன்ஸ்லேயே ரொம்ப பிடிச்ச ட்ரீ அப்படின்னா வந்துட்டு இதுதான். ஸோ இது வந்துட்டு எகெயின் லோனிசரால சிக்கமோர். ஸோ இது வந்து என் வீட்டு பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து கார்டன் வந்து கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நிறைய செடிகள் வந்து அப்ரூவ் பண்ணி எடுத்து தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போது அவங்ககிட்ட வந்து நான் போய் இதை மட்டும் எனக்கு சேஃபாக எடுத்து கொடுங்க. இது வந்து ஒரு செவுத்துக்கு நடுவில் இடுக்கில் வந்து முளைச்சிருந்தது. நம்ம ஊரில் எப்படி ஆலமரம்லாம் இந்த இடுக்கில் வந்து முளைச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதை வந்துட்டு நான் அவங்ககிட்ட கேட்டு எனக்கு கரெக்டாக அப்ரூவ் பண்ணி தர சொன்னேன். அவங்களும் எனக்கு கரெக்டாக கொடுத்தாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு நல்லா வச்சு வளர்க்க ஆரம்பித்தேன். இப்போது நல்லா வந்து வளர்ந்துருக்கு. இதுவுமே வந்துட்டு நான் ஒயரிங்லாம் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து ஒயரிங் எடுத்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு அந்த மார்க்கிங் வந்து அப்படியே தெரியும், ஒயரிங்குடைய மார்க்கிங் இந்த இடத்துல. சாரி, என் கேமரா ஜூம் ஆக மாட்டேங்குது. இப்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவும் நல்ல ஒரு மெச்சூர் ட்ரீ. எப்படியும் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் இது. அதனால தான் இவ்வளோ ட்ரங்க்குடைய திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதுவும் வளர்ந்துட்டுருக்கு. இதில் வந்து ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, ட்ராபேக் இல்லை, இதில் வந்து இன்னும் நான் டெவலப் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அந்த ராமிஃபிகேஷன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ராமிஃபிகேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போன்சாய் பொறுத்த வரைக்கும் அது ஃபேஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது முகம், ஃப்ரண்ட் ஃபேஸ், பேக் ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ட்ரீ பொறுத்த வரைக்கும் இது வந்து பேக் ஃபேஸ், இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ். ஸோ நம்ம எப்படி வந்து ட்ரீயை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், எப்படி வந்து ஷோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரீக்கு வந்து இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ். அது வந்து நீங்கள் போக போக கற்றுப்பீங்க எந்த சைடை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ஃப்ரண்ட் ஃபேஸாக வச்சா அந்த ட்ரீயோட ப்ரொஃபைல் வந்து ட்ரீ மாதிரி அழகாக தெரியும் அப்படிங்கிறது. அனதர் இது வந்து இன்னொரு போன்சாய். இது வந்துட்டு பைரக்கந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் எகெயின் ஒரு ஷ்ரப் வெரைட்டி. ஷ்ரப் கிளைம்பர் எப்படி வேணால் சொல்லலாம். ஷ்ரப் மாதிரியும் வளர்க்கலாம், இல்லை கிளைம்பர் மாதிரியும் வளர்க்கலாம். யூகேல வந்து இது ரொம்ப பாப்புலர். இது வந்து ஒரு எவர்கிரீன் பிளான்ட். வின்டர் டைமில் கூட இந்த லீவ்ஸ் வந்து அப்படியே இருக்கும். இதில் பியூட்டி என்ன அப்படின்னா வந்து இந்த பிளான்ட் வந்துட்டு ஆரஞ்சு கலர், ரெட் கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலர்லாம் வந்துட்டு அப்படியே கொத்து கொத்தாக கிரேப்ஸ் மாதிரி பழங்கள் வரும். அந்த பழங்கள் வந்து நமக்கு எடிபிள் கிடையாது, சாப்பிட முடியாது. பட் ஆனால் பேர்ட்ஸ்லாம் வந்து அதை சாப்பிடும். அதே மாதிரி சம்மர் டைமில் வந்து நல்லா அப்படியே கொத்து கொத்தாக வந்து ஒயிட் கலரில் பூக்கள் பூக்கும். இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பூக்களாக வந்துட்டு கொத்து கொத்தாக பூக்கும். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு ஸ்னோ மாதிரி இருக்கும் செடி பார்க்குறதுக்கு. ஸோ அந்த பிளான்ட்டு தான் இது. நான் ஏன் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக அந்த பிளான்ட்டெல்லாம் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணுறப்போ கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். ஷ்ரப் மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் ட்ரீ மாதிரி வளர்கிறது, அதுக்கப்புறம் ஹெட்ஜ்ரோக் யூஸ் பண்ணுற ஷ்ரப்ஸ், அது மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு பிரான்ச்சஸ் வந்து நிறைய கிடைக்கும். நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாத ட்ரீ எல்லாம் வந்து நம்ம போன்சாய் ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இந்த மாதிரி பிரான்ச்சஸ் அதிகமாக வர்றது, ட்ரீ மாதிரி ஆகுறது, அதெல்லாம் தான் வந்து போன்சாய்க்கு கரெக்டான மெட்டீரியலாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான போன்சாயாக ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒயரிங் பண்ணி இந்த டாப் பிரான்ச் இருக்கு இல்லையா, இந்த பிரான்ச்சை வந்துட்டு நான் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணிட்டு இதுலேயும் வந்து நிறைய ராமிஃபிகேஷன்லாம் செட் பண்ணணும். நான் ஏன் இப்போவே வந்து இதை வந்து போன்சாய் பாட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து ராமிஃபிகேஷன் மட்டும் ஆனால் இது பண்ணிருக்கோம். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போவே இந்த பாட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து இந்த பாட்டில் நீங்கள் போட்டு வைக்கும்போது ரூட்ஸ் வந்து லேட்டரலாக வளர ஆரம்பிக்கும். அதாவது சைட் வைஸில் வந்து வெர்டிக்கலாக போகாமல் ஹரிசானலாக வளர ஆரம்பிக்கும். நம்ம பெரிய ட்ரைனிங் பாட்டில் எல்லாம் போட்டோம் அப்படின்னா அது வந்து கீழே போக ஆரம்பிக்கும். அப்போ வந்து ரூட்டை வந்து திரும்பியும் கட் பண்ணி திரும்பியும் வந்து இந்த மாதிரி பாட்டில் போட்டு திரும்பியும் வளர்க்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ப்ரொஃபைல் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நான் இந்த மாதிரி பாட்டில் வந்து போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளான்ட் இது இன்னும் இதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும். நான் இதை வந்து இன்னும் ஒரு பெரிய பாட்டில் போட்டு வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து ட்ரங்க்லாம் கொஞ்சம் திக்காகும். ஸோ அதுக்காக இப்போ தான் இது வந்து போன்சாய் ஆகிட்டுருக்கு. இது வந்து குட்டி சாப்ளிங். இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும். அப்புறம் இது வந்து டக்குன்னு இதோட பேர் வந்து எனக்கு மறந்துட்டேன். அப்புறமேட்டு நான் இதில் போடுறேன் சைடில்.
ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ஷ்ரப்பிங்க்கு யூஸ் பண்ணுற ஹெஜ்ரோவாக யூஸ் பண்ணுற ஒரு பிளான்ட் தான். இதுவும் கட் பண்ண நிறைய பிரான்ச்சஸ் வந்து வரும். ஸோ இதுவும் இப்போ தான் வந்து போன்சாய் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் போன்சாய் ஆகிட்டுருக்கு. அடுத்தது வந்து அகெயின் இது வந்து லோனிசரா. இதுவும் வந்து அந்த முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு காமிச்சோம் இல்லையா, அது அப்போ வந்து எடுத்துகிட்டு வந்த குச்சி தான். இதுவும் வந்து வளர்ந்துட்டுருக்கு. பேக் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் இதில் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணிட்டு தான் போன்சாய் பாட்டில் போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரீ, பர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே யூகேல. ஸோ இது வந்து தானாகவே என்னோடய கார்டனில் வந்து வளர்ந்துருந்தது. பர்ச் ட்ரீன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சரியாக ஞாபகம் இல்லைன்னா அப்படி தான் நினச்சி இதை வளர்த்திட்ருக்கேன். பர்ச் ட்ரீன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இது அதுவாகவே வளர்ந்தது. ஸோ இது வந்து நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு ட்ரீ ஷேப்பில் வளர்க்கணுன்ட்டு இருக்கேன். இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. ட்ரங்க்லாம் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. ஸோ இது வந்து சாதாரண பால் கேன். இதை தான் கட் பண்ணி இதில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து இது ஒரு பிளான்ட். இதுவும் வந்துட்டு லார்ஜ் தான், நீங்கள் முன்னாடி பார்த்தது. ஒரு சின்ன சாப்ளிங்காக கொண்டு வந்து இப்போ தான் வந்து இதை நான் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு ஷேப்பில் அழகாக சூப்பராக வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆனால் இது ப்ராப்பர் போன்சாய் ஆகிடும். அதுக்கப்புறம் இது இன்னொரு பயிரக்கேன் தான். இதுவும் டெவலப் ஆகிட்டுருக்கு. இதுக்கு இன்னும் நிறையா ட்ரைனிங்லாம் தேவைப்படுது. ஷேப்லாம் கொண்டு வந்து கரெக்டாக இது பண்ணணும். இது வந்து ஒரு பெரிய டாலான ஷ்ரப்பாக வாங்கிட்டு நடுவில் கட் பண்ணிவிட்டு இப்போது திரும்பி இதை ஃபஸ்ட்லேருந்து ட்ரெயின் பண்ணணும் ப்ராப்பராக. அடுத்தது வந்து அங்கங்கே என்னோடய கார்டனில் இருக்கும். ஆனால் எங்கள் வீடு நாங்கள் இப்போ தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ப்ராப்பராக இனிமேல் தான் வைக்கணும் பிளான்ஸ் எல்லாமே. இங்கே கொஞ்சம் இருக்குது. பட் இது வந்து இந்த பாட் வந்து இதிலே ரூட்ஸ்லாம் இறங்கிருச்சு, அதனால் என்னால் எடுக்க முடியல. ஸோ இதுவும் வந்து ஒரு கேஸ்கேடிங் டைப் தான், உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து சின்னதாக ஒரு கேஸ்கேட் டைப்பில் வளர்த்திட்ருக்கேன். அப்புறம் இதுவும் வந்து ஒரு பிளான்ட் தான். இதோட நேம் தான் எனக்கு மறந்துடுச்சுன்னு சொன்னேன். ஸோ சரியா ஞாபகம் இல்லை, டக்குன்னு இப்போ வரமாட்டேங்குது பேர். ஸோ அந்த பிளான்ட் தான் இதுவும். அண்ட் தென் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இன்னொரு போன்சாய் இருக்குது. இதுவும் வந்து நான் ஒரு ஷ்ரப் மாதிரி கடையில் வாங்கிட்டு வந்து அதை வந்து இந்த மாதிரி போன்சாயாக ட்ரைன் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிரான்ச்சஸ்லாம் திக்காகும். திக்கானதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து போன்சாய் பாட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இதோட பிரான்ச்சஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மெச்சூர் லுக் தரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி டெட்வுட் மாதிரி பண்ணியிருக்கு. அதாவது நல்லா இருக்க பிரான்ச் வந்து கட் பண்ணிவிட்டு அதோட தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின் அந்த அந்த பார்க் வந்து பீல் பண்ணிவிட்டு அது மேலே வந்து லைம் சல்ஃபேட் வந்து அடிச்சிருக்கேன். அந்த மாதிரி அடிக்கும் போது அந்த பார்க் வந்து கெட்டு போகாமல் அப்படியே ஒயிட் கலரில் அந்த நேச்சுரலாக வந்து எப்படி வந்து அந்த டெட்வுட் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு ஒரு லுக் வந்து கிடைக்கும். டனூக்கி போன்சாய் அப்படின்னு சொல்லி போன்சாய் டவுனில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு போன்சாய் பண்ணுறதுக்காக தான் ஜாப்பனீஸ் மேப்பிள் வந்து சீட்ஸ்லேருந்து வளர்த்துட்ருக்கேன். ஸோ இது வந்து 2024 நவம்பர் அப்போது இந்த சீட்ஸ்லாம் வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு மரம் இருக்குது, இந்த ஜாப்பனீஸ் மேப்பிள் மரம். ஸோ அங்கேருந்து சீட்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து பிளான் பண்ணேன். இப்போ வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து இன்னொரு பாட்டில் வந்து மாற்றி வைக்கணும் தனித்தனியாக. ஸோ நிறைய ட்ரீஸ் சாப்ளிங்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 10 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், 15 கிட்ட இருக்குது. ஸோ இதுவும் வந்து நான் போன்சாய்க்கு தான் வந்து வளர்த்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீட்ஸில் வந்து வளர்க்கலாம், பட் ஆனால் அது ரொம்ப வருஷம் ஆகும். மோஸ்ட்டாக வந்து ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் வேணும் போன்சாய் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஸ்டெம் கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்கலாம். இன்னொன்று வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்க ஒரு ஷ்ரப் எடுத்து அதை வந்து போன்சாயை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நான் முன்னாடி காமிச்ச லோனிசரா ஷ்ரப். ஸோ இங்கே யூகேயில் வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பிங்கில் வந்து நிறைய இந்த லோனிசரா ஷ்ரப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்க்கு வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹெச்ரோ ஷ்ரப்பாக. ஸோ நீங்கள் போன்சாய் சூஸ் பண்ணும்போது குட்டி குட்டி லீவ்ஸ் இருக்க மாதிரி சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய லீஃப் இருக்கிறதெல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் அது அந்த லுக் வரத்துக்கு. ஸோ லோனிசரா மாதிரி குட்டி குட்டியாக லீஃப் இருக்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை வந்து இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் மேப்பிள் ட்ரீ இருக்குது, ஜாப்பனீஸ் மேப்பிள். ஸோ இது எல்லாமே இன்னும் போன்சாய் ஆகலை, பட் ஆனால் போன்சாய்க்காக தான் வச்சுருக்கேன், ஒரு பெரிய பாட்டில் போட்டு கொஞ்சம் மெச்சூர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எகெயின் இதுவும் வந்து ஒரு ஜாப்பனீஸ் மேப்பிள் தான். இது வந்து நம்ம கார்டனில் வளர்க்குற ஒரு ட்ரீ. ஸோ இதை நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இருந்துச்சு. அவர் வந்து சமீபமாக இறந்துட்டார். ஸோ அதனால் வந்து அவர் வீட்டில் இருந்தால் யாரும் பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் ஞாபகமாக வந்து இந்த ட்ரீயும் இந்த ரோஸ் பிளான்ட்டும் வச்சுருக்கேன். அவரோட பேர் வந்து பென். ஸோ அவரோட ஞாபகமாக வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இதுவும் வந்து லோனிசரா தான். இதுவும் வந்து நிறையா ட்ரெயின் ஆகிட்டுருக்கு, கட் பண்ணி விடணும்.
அப்புறம் இங்கே வந்து இன்னொரு லார்ச் இருக்குது, அதுவும் வந்துட்டு இப்போ தான் ட்ரெயின் ஆகிட்டுருக்கு, சின்ன சாப்ளிங் தான். அதுக்கப்புறம் என்னோடய கார்டனில் வந்து அங்கங்கே வந்து இந்த மாதிரி ட்ரீஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே தானாக அதுவாக விழுந்து முளைச்சது. ஸோ அதெல்லாம் இப்போ தான் ரூட் ஒயரிங் பண்ணி ஷேப்லாம் பண்ணி கட் பண்ணி விட்டு வளர்த்திட்ருக்கேன். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது வந்து தானாக முளைச்சி அதை வந்து நான் ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி வளர்த்திருக்கேன். நல்ல ஒரு அந்த மெயின் ட்ரங்க்குடைய ஷேப்லாம் நல்லா அழகாக இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் தானாக விழுந்து முளைச்சது. அதுக்கப்புறம் போன்சாய் பண்ணுறதுக்காக இந்த ஜூனிப்பர், முன்னாடி நான் காமிச்சேன் இல்லையா, சைனீஸ் ஜூனிப்பர்னு சொல்லுவாங்க, இந்த ஜூனிப்பர் ட்ரீயும் வந்து நான் கட்டிங் மூலியமாக வளர்த்திருக்கேன். அதாவது அந்த ட்ரீ பண்ணும்போது அதுலேருந்து பிரான்ச்சஸ்லாம் எடுத்து நம்ம போன்சாய் பண்ணும்போது தேவையில்லாத பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கட்டிங்லாம் எடுத்து தான் வந்துட்டு இந்த மாதிரி நான் க்ரோ பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து திரும்பியும் ஒரு போன்சாய் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக. அப்புறம் இங்கே கூட ஒரு ட்ரீ இருக்குது பாருங்கள், சூப்பராக வளர்ந்துருக்கு. ஸோ இது எல்லாமே கிளஸ்டராக இந்த மாதிரி டப்பில் இருக்கனால நமக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. பட் ஃப்யூச்சரில் வந்து இது எல்லாத்தையும் வந்து நான் நல்ல ஒரு ராமிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறமேட்டு போன்சாய் பாட்டில் மாற்றி வச்சுருவேன், அப்போ வந்து நல்லா தெரியும். அகெயின் இது வந்து ஒரு லோனிசரா தான், ரொம்ப புஷ்ஷாக வளர்ந்துருச்சு, இதை கட் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி பாண்ட் பேஸ்கெட் வந்து கிடைக்கும். இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் வந்து போட்டு வைக்கும் போது நல்லா வளரும். நல்லா அந்த ஸ்டெம் ட்ரங்க் திக்னஸ் அதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு பிளான்ட் வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக தான் ஒயரிங் பண்ணேன். இது வந்து செரி பிளாசம். வீட்டு பக்கத்தில் வந்து முன்னாடி பழைய வீட்டில் வந்துட்டு ட்ரீஸ் இருக்கும், அந்த ட்ரீலேருந்து விழுந்து முளைச்சது தான். இது நிறையா முளைச்சிருக்கு. இந்த ட்ரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங் டைமில் சூப்பராக பூக்கள் பூக்கும். செரி பிளாசம் பூக்கள் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பூக்கள் வரும். அதுக்கப்புறம் இதுலேருந்து செரிஸ் கூட வரும் குட்டி குட்டியாக சம்மர் டைமில். அதுக்கப்புறம் ஆட்டம் டைமில் வந்து இந்த ட்ரீ வந்து நல்ல டார்க் ரெட் கலரில் மாறும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ட்ரீ பார்க்குறதுக்கு, வீட்டு பக்கத்தில் அந்த ட்ரீ பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இதோட ஃப்ரூட்ஸ் வந்து அதுவாக விழுந்து இந்த மாதிரி மண்ணில் முளைச்சோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இதுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். இதை வந்து நான் ஒரு ட்ரீ மாதிரி வளர்க்க போகிறேன், இவ்வளோ பெருசு. ஸோ இவ்வளோ ஹைட் இருக்கு இல்லையா, இப்போ தான் வந்து இதை நான் கட் பண்ணிவிட்டேன் ஒரு 2 டேஸ் முன்னாடி. ஸோ இங்கே இந்த ஸ்டெம் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருந்தது. நம்ம அதை அப்படியே விட்டோம் அப்படின்னா வந்து அது பாட்டுக்கு வளர்ந்து போயிட்டே இருக்கும். நம்ம கட் பண்ணி விடும்போது தான் இங்கேருந்து வந்து நமக்கு வந்து நிறையா பிரான்ச்சஸ் வரும், நம்ம வந்து ராமிஃபிகேஷன் வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ ஹைட்டில் வந்து பிளான்ட் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம விட்டுருணும் வளர்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கட் பண்ணணும். எனக்கு வந்து நல்லா இவ்வளோ ஹைட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போயே கட் பண்ணிட்டா அது வந்து வளராது இல்லையா, இங்கேருந்து ராமிஃபிகேஷன் தொடங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் திரும்பியும் அந்த ராமிஃபிகேஷன்லேருந்து கூட நம்ம ஹைட் கொண்டு போகலாம். பட் ஆனால் நமக்கு ஓவரால் ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா முன்னாடி நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நமக்கு ஹைட் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அப்போ வந்து கட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு எனக்கு பெருசாக வந்து ரொம்ப பெரிய பிளான்ஸ்லாம் வந்து வச்சுக்க பிடிக்காது. ஸோ சின்ன சின்ன போன்சாய்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சின்ன போன்சாய்க்குமே வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம் தான், அடிக்கடி வந்து நம்ம வாட்டரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் வந்துட்டு சின்ன போன்சாயாக இருந்ததுன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், டக்குன்னு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த சாயில் ப்ரிப்பரேஷன் அது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி சின்ன போன்சாயாக இருக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு இந்த ஹைட் போதும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா இந்த பிரான்ச்சஸ்லாம் வரும் இல்லையா, இப்போ நம்ம இங்கே கட் பண்ணிட்டோம், இங்கேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும், அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்துட்டு பிரான்ச்சஸ்லாம் வரும். ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கரெக்டாக ஒயரிங் பண்ணி கரெக்டான ப்ரொஃபைல் கொண்டு வந்து அந்த மாதிரி மாற்றணும். கொஞ்ச நாள் ஆக கொஞ்சம் வருஷங்கள் ஆக அந்த லீஃபோட சைஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வந்துடும், குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிடும், ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ அதுக்கு வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனிச்சு அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு ப்ராப்பர் போன்சாயாக ஆகிடும். இப்போ வந்து இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க, கிஃப்டாக கொடுத்தாங்க அவங்களுடைய ஞாபகமாக. அவங்க வந்து யூகேயில் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் போன்சாய் ஆர்டிஸ்ட். அவங்களுடைய யூடியூப் சேனல் கூட இருக்குது, ஜேசன் போன்சாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் வீட்டில் வந்து நிறைய போன்சாய்ஸ் வந்து வச்சுருக்காரு. ஸோ இந்த போன்சாய் ட்ரீ வந்து எனக்கு அவர் கிஃப்ட் பண்ணார். ஸோ அதுதான் இது. அந்த சைடு வெயிலாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பக்கமாக வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் போன்சாய்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான போன்சாயின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இப்போ தான் ட்ரைனிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி போன்சாய்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஃபீல்டு மேப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரீ. ஸோ நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது எல்லாமே வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இது வந்து ஓக் ட்ரீ, இப்போ தான் லீஃப்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இது வந்து இன்னொரு செரி பிளான்ட், இதுவும் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். இது எல்லாமே வந்துட்டு அவர் வந்து வீட்டில் இப்போ நான் கார்டனில் வந்து அங்கங்கே ட்ரீஸ்லாம் அதுவாக விழுந்து முளைச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் கட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து வளர்த்துறணும். அதே மாதிரி அவர் வந்து அவருடைய கார்டனில் வந்து வளர்த்திருந்தார். ஸோ அதெல்லாம் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு.
இதை வந்து இனிமேல் தான் நான் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே கூட ஒன்று இருக்குது பாருங்கள், அழகா. இதுவும் வந்து ஒரு வகையான ஃபீல்டு மேப்பிள் தான். இது ஒரு ட்ரீ, ஹேசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்னும் ப்ராப்பராக ஆகலை. ப்ராப்பராக ஆகும்போது நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இது வந்து ஒரு பர்ச் ட்ரீ. ஸோ இது வந்து ஒரு செரி ட்ரீ. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒரு 10 ட்ரீ வெரைட்டிஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் தான் போன்சாயாக மாற்றணும். இதுதான் வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து அப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ரூவஸ் டைஃபினா பிளான்ட். இங்கே ஒரு போன்சாய் இருக்குது. இது இன்னும் போன்சாய் ஆகலை, இப்போ தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட பியூட்டி என்ன அப்படின்னா வந்து இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, இந்த ட்ரங்க் வந்துட்டு நல்ல புசுன்னு சாஃப்டாக இருக்கும். வெல்வெட் மாதிரி இருக்கும். வெல்வெட் மாதிரியே தான் இருக்கும். இப்படி டச் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட லீஃப் வந்துட்டு இப்போ வந்துட்டு க்ரீனாக வரும். பட் ஆனால் ஆட்டம் டைமில் வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் சூப்பராக வளரும். ஸோ இதுதான் வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சேன். இதோடைய வீடியோ தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதில் வந்து நிறைய டெக்னிக்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், எந்த மாதிரி சாயிலில் வந்து வைக்கணும், எந்த மாதிரி ஸ்பேஸ் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, அந்த செரி ட்ரீ முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒன்று விழுந்து முளைச்சிருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம போன்சாயை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறையா போன்சாய் வந்து என்கிட்ட இருக்குது ஃப்ரீயாகவே. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே கூட பாருங்கள் 2 பிளான்ட் வந்து முளைச்சிருக்கு. இது ஒன்று. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து என்னுடைய போன்சாய் ஜேர்னி ஸோ ஃபார் இன் யூகே. இந்தியாவில் இருக்கும்போது நான் வந்து பிரேம்னா, அதுக்கப்புறமேட்டு ஜேட், அப்புறம் பேனியன் ட்ரீ, நம்ம நார்மலாக பேனியன் ட்ரீ இருக்கும் இல்லையா, பீப்பிள் ட்ரீ, அது எல்லாத்துலேயுமே வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம ஊரில் இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஜேட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜேட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி, குயிக்காக வளரும். அதே மாதிரி நீங்கள் வந்து அவ்வளோவா அதை கேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவாகவே வளர்ந்துடும். இன்னொன்று வந்து பிகினர்ஸ் வந்துட்டு நீங்கள் போன்சாய் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜேடில் வந்து நிறைய கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் ஊரில் இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜேட் பிளான்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.